ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக நம்ம பழைய சாதத்தை வச்சு ஒரு பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் பழைய சாதத்தை வச்சு. அதில் இன்றைக்கி அதுவும் ஒன்று. நான் ஏற்கனவே நேற்று பண்ண வீடியோவில் இந்த சாதத்தை வந்து பாதியை நான் இட்லிக்காக தோசைக்காகவும் ரெடி பண்ணிட்டேன். மீதி இருந்த சாதத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ தான் ரெடி பண்ணேன். ஆனால் இது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால அந்த வீடியோ முதல்ல அப்லோட் பண்ணிட்டேன். அதனால தான் பாத்திரத்தில் இருக்க சாதம் அப்படியே இருக்குது. இப்போ 2 கப் சாதம் அதாவது 2 கரண்டி அளவுக்கு இந்த மிக்ஸி ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன் சாதம். இப்போ அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். சுத்தமாக சாதம் தெரியாத அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ அரைச்ச இந்த சாதத்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணது இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரே ஜாரில் அரைச்சிக்கலாம். நான் குட்டி ஜார் கொஞ்சம் நல்லா அரைக்கணுனால நான் இதில் அரைச்சிருக்கேன். இது இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மசாலா மாதிரி சேர்த்த பன்னீர் செய்யலாம். ஏற்கனவே நிறைய தடவை நான் சிம்பிளாக சாதாவாக செய்கிற பன்னீர் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனால் இன்றைக்கி இஞ்சி ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 1. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இதை வெறுமனா ப்ளைனாக செய்யணுன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் ஒரு உருளைக்கிழங்கு அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய நான் இந்த மாதிரி சிம்பிளாக பன்னீர் ரெடி பண்ணியிருந்தேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மசாலா சேர்த்து இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு சரியாக அரைப்படலைன்னா அதை வெளியே எடுத்துருங்க. மீதியை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக இந்த இஞ்சி சரியாக அரைப்பட்டிருக்காது. அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பியூரியை ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு சில கட்டிகள் இருந்தால் நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு ஜாருக்கு நம்ம அரைச்சிருந்தது உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சாதம் 2 ஒரு ஜார் அரைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர். இது ஜஸ்ட்டு நமக்கு அந்த ஸ்மெல்லு பன்னீரோட ஸ்மெல்லு வரதுக்காக தான். மற்றபடி வேண்டாம்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் காரமாக இருக்கிறதுனால வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமா தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மிக்ஸிங்கை எல்லாத்தையும் இந்த தட்டுக்குள்ளே மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடானவுடனே அதில் அடியில் ஸ்டாண்டு வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும். ஏற்கனவே நிறைய தடவை சிம்பிளாக பன்னீர் செஞ்சதுனால தான் இன்றைக்கி மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துருக்கேன். மற்றபடி உங்களுக்கு மசாலா ஐட்டம்ஸ்லாம் வேண்டாம், ஜஸ்ட்டு பன்னீர் மாதிரி வேணும்னா அப்படியே உருளைக்கிழங்கு 1 சேர்த்துட்டு ஒரு ஜாரில் சாதம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 ஸ்பூன் பாலோட அந்த ஏடல் இருக்குது இல்லைங்களா, அது மட்டும் சேர்த்து இல்லைனா பால் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிட்டு இதை நீங்கள் அப்படியே ஊற்றி வச்சிங்கன்னா வெள்ளை கலரில் அப்படியே பன்னீர் போலவே இருக்கும். இதை இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு இதை வேக வைக்கலாம். மேலே ஒரு வெயிட்டான பொருள் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்த அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வேக வச்சோம்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஆனால் இதை உடனே எடுக்கக்கூடாது, நல்லா ஆறட்டும். இதை நான் வெளியே எடுத்து வைக்கிறேன். வெளியே எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி சில்லுன்னு ஆன அப்புறமா இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரிமூவ் ஆகிடும். இந்த பாத்திரத்தில் இது கரெக்டாக இருக்கிறதுனால அப்படியே உள்ளே போயிடுச்சு. நான் இதை எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சைட்லலாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஏன்னா வெந்த அப்புறமா நம்ம அந்த லேயர் அப்படியே தனியாக விட்டுடும். ஏன்னா எண்ணெய் தடவி இருந்தோம் இல்லைங்களா, அதனால். இப்போ தேவையான சைஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண அப்புறமா இப்படி தான் இருக்கும், பீஸ் பீஸாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக. பார்க்குறதுக்கு அந்த மசாலா எல்லாம் சேர்த்த மாதிரி மிளகாய் இதெல்லாம் கருவேப்பிலெலாம் நல்லா தெரியும். உங்களுக்கு மிளகாய் வேண்டான்னாலும் வெறும் கருவேப்பிலை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். மேல் பகுதி இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு தான் கட் பண்ணோம். சில்லுன்னு இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா அப்படி கையில் ஒட்டின மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஆற விடுங்க. ஆறின அப்புறமா நீங்கள் இதை கட் பண்ணணும். ஆறின அப்புறமா மேலே இந்த மாதிரி இருக்கும், அடியில் இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை நான் அப்படியே வறுக்க போகிறேன். குழம்பு செஞ்சு வறுத்துட்டு நான் நிறைய வீடியோவில் வறுத்துட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி காமிச்சிருந்தேன். இன்றைக்கி அதே போல் தான் வறுக்க போகிறேன். ஆனால் வறுக்கும் போதே மசாலாலாம் ஆட் பண்ணி வறுத்துட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் போல் கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு,
மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் வேணும்னா சேர்க்கலாம். இல்லைன்னா ஒரேடியாக கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப போல் சேர்த்துட்டு, ஏற்கனவே மிளகாய் இருக்கிறதுனால நான் சேர்க்கலை. ஏன்னா அரைக்கும் போது மிளகாய் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, அதனால் வெறும் கரம் மசாலாவும் கொஞ்சமாக வந்து சாட் மசாலாவும் மட்டும் சேர்த்துட்டு, உப்பு, மஞ்சத்தூள், இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஜஸ்ட்டு லைட்டாக கையில் வந்து தண்ணி கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம், உடைக்க வேண்டாம். இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. நான் ஏற்கனவே செய்யும்போது பெரிய தட்டில் வந்து சைடில் மட்டும் பாதி வச்சு வேக வைப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வரும். இது வந்து நமக்கு மெலிசாக ஏன் வருதுன்னா ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக நான் பரப்பி வேக வச்சதுனால மெலிசாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு நல்ல பெரிய சைஸாக இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு மேலே ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி மசாலாலாம் வந்து பிரட்டி வச்சுருக்கிற இந்த பன்னீரை வந்து நம்ம டேரெக்டாக எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்குன்றதுனால கடுகு சீரகம் வெந்தயத்தை போட்டு நல்லா பொரிஞ்ச அப்புறமா இதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால அந்த கிறிஸ்பினஸும் ப்ளஸ் மசாலா ஐட்டம்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் அப்படியே வந்து ஏதாவது குழம்பு செய்யும்போது நம்ம எப்படி வந்து குழம்புல மீன் இப்போ மீன் குழம்பு செஞ்சுட்டு கடைசியாக மீன் போட்டு இறப்பிங்க, அந்த மாதிரி ஒரு குழம்பு செய்யும்போது லாஸ்ட்டில் இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஆனால் புளி தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஊற்றக்கூடாது. இதுக்கு வந்து புளி வந்து நல்லா இருக்காது. ஒடிஷாவில் வந்து எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் வந்து பன்னீர் குழம்பு எப்படி செய்வீங்களோ அதே மெத்தடில் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி வறுத்து அப்புறமா செய்யணும். அப்படியே செய்யும்போதும் அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். வறுத்து செய்யும்போது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேக வைக்கணும். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருந்தேன். அதில் வந்து இந்த மாதிரி போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம். அதிகமாக எண்ணெய் ஊற்றி அதில் அப்படியே போட்டு பொரிச்சும் எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து டேரெக்டாக லைட்டாக வந்து ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் எண்ணெயை போட்டு அதில் வந்து இப்படி திருப்பி போட்டு கூட நீங்கள் பொரிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யலாம். இதெல்லாம் இந்த பக்கம் இன்னும் சரியாக வேகலை. ஜஸ்ட்டு ஒரு சைடு தான் நல்லா வெந்திருக்கு. நான் அதனால் ஒரு சைடு நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கிறேன் மிதமான சூடில். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டு அந்த சைடும் 3 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வெறும் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி போட்டு இதோட சின்ன சின்ன வெங்காயம்லாம் கூட வேணும்னா நீங்கள் வச்சுட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த எல்லாத்தையும் நல்லா வறுத்த அப்புறமா வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குல்ல. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து நான் அப்படியே வந்து பசங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருந்தாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா விடுங்க. நன்றி, வணக்கம்.